அமெரிக்காவை மிரளும்போது இந்திய கப்பல்கள் மட்டும் எப்படி ஹார்முஸ் கடலில் அசால்ட்டாக வலம் வருகின்றன? நண்பர்களே, இன்னைக்கு உலகமே ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுது. அது என்னன்னா, அமெரிக்கா மாதிரி பெரிய வல்லரசு நாடுகளோட கப்பல்கள் கூட ஈரானோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஹார்முஸ் ஜலசந்தி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியா போக பயப்படுறாங்க. ஆனா நம்ம இந்தியாவோட கப்பல்கள் மட்டும் நேத்து கூட எந்த தடையும் இல்லாம இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவெடுக்கும் போது இந்தியா மட்டும் எப்பவும் போல ஒரு தனி வழியை தேர்ந்தெடுத்திருக்கு. அமெரிக்கா கூட சேர்ந்து செயல்படாம ஆபரேஷன் சங்கல்ப் ஆபரேஷன் சங்கல்ப் மூலமா நம்ம இந்திய கடற்படை கப்பல்களுக்கு நம்மளே பாதுகாப்பு கொடுத்துட்டு வர்றோம். நம்ம போர் கப்பல்கள் அங்க நேரடியா ரோந்து போயிட்டு இருக்கு. இது எதை காட்டுதுன்னா, நம்ம பாதுகாப்புக்கு நாம வேற எந்த நாட்டையும் நம்பி இல்ல அப்படிங்கறதுதான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ராஜதந்திரம் இருக்கு. ஈரான் மேல அமெரிக்கா எவ்வளவோ பொருளாதார தடைகளை போட்டாலும் அவங்க கூட வர்த்தகம் செய்யற ஒரு சில பெரிய நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. முக்கியமா ஈரானோட சபஹார் துறைமுகத்தை சபஹார் போர்ட் டெவலப் பண்றதே இந்தியா தான். ஈரானுக்கு தேவையான பாஸ்மதி அரிசி, சர்க்கரை, தேயிலை எல்லாம் இந்தியாவில இருந்து தான் போகுது. முக்கியமா மேற்கத்திய நாடுகள்ல மருந்து விலை அதிகமா இருக்கும்போது இந்தியா தான் அவங்களுக்கு கம்மி விலையில மருந்துகளை பார்மசூட்டிக்கல் சப்ளை பண்ணுது. சுருக்கமா சொல்ல போனா, இந்தியாவை பகைச்சுக்கிட்டா ஈரானுக்கு தான் நஷ்டம். அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும். அதனாலதான் இந்திய கப்பல்களுக்கு அவங்க ஒரு தனி மரியாதையை தர்றாங்க. இன்னைக்கு இந்திய கடற்படை உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல். நம்ம கிட்ட இருக்கிற நவீன போர் கப்பல்கள், ட்ரோன்கள் மூலமா கடல்ல நடக்கிற ஒவ்வொரு அசைவையும் நாம கண்காணிச்சிட்டு இருக்கோம். சமீபத்துல கடற்கொள்ளையர்கள் கிட்ட இருந்து கப்பல்களை மீட்கும் போது நம்ம கடற்படை காட்டின வேகம் ஈரானையும் மத்த நாடுகளையும் மிரள வச்சிருக்கு. முன்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம மத்த நாடுகளோட உதவியை எதிர்பார்ப்போம். ஆனா இப்போ அப்படி இல்ல. ரஷ்யா உக்ரைன் போரின் போது அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தும் நம்ம ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கினோம். இப்போ இந்த கடல் பிரச்சனையிலையும் யாரையும் எதிர்பார்க்காம நம்ம வேலையை கச்சிதமா பாக்குறோம். அமெரிக்கா அங்க ஈரானை அடிக்கிறேன்னு கிளம்பி இப்போ திணறிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எங்க நாட்டுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கேஸ் எல்லாம் கரெக்டா வந்து சேரணும்னு ரொம்ப தெளிவா செயல்படுது. உண்மையிலேயே சொல்ல போனா இன்னைக்கு இந்தியா ஒரு பெரிய சக்தியா உருவெடுத்திருக்கிறத பார்த்து உலக நாடுகள் எல்லாமே வியந்து போய் தான் பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.